வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. வாழ்க்கை என்பது நம்பிக்கையால் ஆனது. என்ன நம்பணும்? கடவுள் உங்களுடன் எப்போதும் இருக்கிறார். உங்கள் தேவைகளை உடனடியாக இல்லாவிட்டாலும் காலதாமதித்தாவது கண்டிப்பாக கொடுத்து விடுவார். உங்கள் கண்ணீரை அவர் நிச்சயமாக துடைப்பார். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு தான் இந்த உலகத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் உங்களை புடம் போட்ட தங்கமாக ஜொலிக்க வைக்க அவர் பெருமுயற்சி எடுத்து நம்மளை வாழ வைக்கிறார். புரிஞ்சுதா? நான் நம்பிக்கையே வாழ்க்கை. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அடுத்தவங்க உங்களை நல்லவங்கள் வல்லவர்கள் அப்படின்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை. உங்களை உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் எப்படி நடத்தி கொள்கிறீர்கள், எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தவங்க சொல்கிறதுக்காக காத்திருக்கூடாது. நீங்கள் நிஜமாக நல்லவர்கள், வல்லவர்கள், அன்பானவர்கள், அபரிமிதமான சக்தி உடையவர்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அடுத்தது இன்றைய டாபிக் என்னென்னா, 3வது பரிமாணத்திலிருந்து 5வது பரிமாணத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். உலகத்தில் பல மாற்றங்கள். திடீர்னு குளோபல் வார்மிங் அப்படின்றாங்க. வேண்டாத நேரத்தில் மழை பெய்யுது, வெயில் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது. நிறைய விஷயங்கள், இமயமலை உருகுகிறது, அண்டார்டிகா உருகுகிறது அப்படின்னு பல மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. நாம் இது கூட 5th டைமென்ஷன் நோக்கி, அதாவது 5வது பரிமாணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் 3வது பரிமாணத்தில் தான் நாம் இருக்கிறோம். 3வது பரிமாணம் என்ன? சாதாரணமாக பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு எடுத்து செய்கின்ற வேலையை ரெகுலராக செஞ்சு அங்கே போய் இங்கே போய் கடமைகள்லாம் அப்படி ஆற்றுவது நார்மல் லைஃப் தான் 3வது பரிமாணம். ஆனால் இப்போது அதிலிருந்து 5வது பரிமாணத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். 5வது பரிமாணம் என்றால் என்ன? இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் 5வது பரிமாணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். நிறைய வீடியோ வருது. என்ன பற்றி? த சீக்ரெட், மேனிஃபெஸ்டேஷன், பவர் ஆஃப் நவ், அப்புறம் பிரபஞ்சத்தை பற்றி, பிரபஞ்சத்தின் அலைவரிசை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ திடீர்னு பார்த்தா கடந்த 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கு. அதுதான் 5வது பரிமாணம், ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி நாம் அப்படி பயணித்து கொண்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா இது ஒரு மறுமலர்ச்சி மாதிரி. கொஞ்ச நாள் போனால் எல்லா விஷயமும் மாறிடும். நிறைய விஷயங்கள் நம் வாழ்க்கையில் மாறிடும். எத்தனை பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன்லாம் சொல்லிவிட்டு வேலை கிடைச்சது, கல்யாணம் ஆச்சு, வீடு வாங்கின, என் மகள் திரும்பி வந்துவிட்டால், நிறைய விஷயங்கள் இது செஞ்சு அப்போ we are going very close. நம்ம அந்த பிரபஞ்சத்தை பற்றியும் கடவுள்கிட்டையும் ரொம்ப 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 கிட்ட போய்கிட்டே இருக்கோம். அதுதான் 5வது பரிமாணம். 5வது பரிமாணம் இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய உணர்வுகள் ஒரு விதமான உயரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. நார்மலாக இருக்கிறதே இல்லை. நம்ம உணர்கிறோம். நமக்கு பட்டாம்பூச்சி பறக்கிறது இப்போ தான் கண்ணுக்கு தெரியும். இத்தனை நாள் தெரியாது, நம்ம யோசனை பண்ணதில்லை. அதே மாதிரி பூமியும் நிறைய மாற்றம் அடையும். எப்படி மாற்றம் அடையும்? நாம் என்ன பண்ணிட்டோம்? தாவரத்தை பார்த்து தண்ணீர் ஊற்ற சொல்லியிருக்கேன். செடிகளை வளர்க்கிறோம், செடிகளை பார்க்கிறோம். மரத்தை கட்டிப்பிடி என்று சொல்கிறேன். மரத்தை கட்டிப்பிடிக்கிறோம். பூமியில் போகும் எறும்பாகட்டும், பூச்சி பொட்டாகட்டும், அனிமல்ஸ், நாய், பசு, இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்கிற எல்லாம் அன்போடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். முன்ன மாதிரி பார்த்துருந்த கோணத்திலும் இப்போ பார்க்குற கோணத்திலும் வெகு அதிகமான வித்தியாசம் தெரியும். அப்போ இந்த கருணை என்கின்ற, இந்த அன்பு என்கின்றது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த அன்பு என்பது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது பூமி தாயும் மகிழ்வாள், தாவரங்கள் எல்லாமே ஜீவராசி தான். ஐ டோல்ட் யூ நோ, எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. எல்லாமே ஜீவராசி தான். எல்லா ஜீவராசியும் மகிழ்ந்தால், பஞ்சபூதங்களை வணங்குகிறோம், பஞ்சபூதம் மகிழ்ந்தால் பூமிக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். பிரளயம் தண்ணி அழித்து திரும்பி வரும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோன்னா, மெதுவாக அதை ஸ்லோ டவுன் பண்ணுறோமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நம்மளுடைய ப்ரேயர் நமக்காக மாத்திரம்தான் ப்ரே பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நான் சேர்த்துக்க பாருங்கள். நாய்க்கு சாப்பாடு போடு, பசுவுக்கு இதை கொடு, மாட்டுக்கு இதை கொடு, அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ, செடிக்கு தண்ணி ஊற்று, எறும்புக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க.
அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் மாற்றம் ஏற்படும். அதுதான் வந்து நம்ம பிரளயத்தோ இன்னொரு விஷயம் தடுக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நான் வந்து ஜோசியெல்லாம் சொல்லலை, எனக்கு தெரியாது. எனக்கு அதுதான் அந்த உணர்வு தான். எப்படியும் நாம் வந்து இந்த பிரளயத்தையோ அழிவையோ எப்படி தடுப்போம்? நம்மளுடைய அன்பால் 5வது பரிமாணத்திற்கு சென்று 5வது பரிமாணம் மற்ற உயிர்களிடம் நீங்கள் காண்பிக்கும் அன்பு. நீங்கள் நம்பும் மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், காட்சிப்படுத்துதல், பிரகடனப்படுத்துதல். புரிஞ்சுதா? அதே மாதிரி சொல்லிக்கேன், வேண்டாத எண்ணங்கள், கோபம், ஜலஸ், மனக்கசப்பு, கவலை, இதெல்லாம் அடியோடு விட்டுடுறீங்க. அடியோடு நீங்கள் விடும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில்டு வித் பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து டக்குன்னு நிறைய விஷயங்கள் உங்களால் முன்னாடி உணர முடியுது. இப்போ பழைய மாதிரி கிடையாது. நீங்கள் இது நடக்கும், இது நிச்சயமாக நடக்கும், நடக்காது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் உணர்கிறீர்கள். அப்படி உணரும் பட்சத்தில் அதுதான் 5வது பரிமாணம். நீங்கள் உணர முடியும். பை யுவர் இன்ட்யூஷன் வில் இம்ப்ரூவ். இந்த நாம் வந்து இந்த மனம் சொல்வதை, இதயம் சொல்வதை கேட்க ஆரம்பித்திருக்கிறோம். இது நல்லது, இவங்களை வந்து மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க அப்படிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட இருக்க அந்த நெகட்டிவிட்டி டோட்டலாக நம்மளை விட்டு போகும்போது நாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன்லாம் சொல்லி 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 நான் சொன்னேன் பாருங்கள், அந்த அலைவரிசை கொண்டு வந்து அந்த அலைவரிசையில் நீங்கள் ட்ராவல் பண்ண பண்ண நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? 5வது பரிமாணம் நோக்கி சென்று கொடு. நிறைய பேர் ஆல்ரெடி இந்த மாதிரி எனக்கு ஆகுதம்மா, உச்சந்தலையில் அப்படி எனர்ஜி இறங்குதம்மா, மெய் சிலுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வர வர உங்களுக்கு உங்களுடைய ட்ராவல் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நடந்து முடியும். சில நாள் நீங்கள் விழித்து எழும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு தோணும். மனசுக்கு ஒரு இன்ட்யூஷன். உங்களுடைய உணர்வு நிலை 5வது பரிமாணத்தில் உயர்ந்து கொண்டே போகும். நார்மலாக இருக்காது. நார்மலாக இருக்குன்னா ரொம்ப ஞானி மாதிரிலாம் பேச மாட்டீங்க. விஷயங்கள் புரிஞ்சு விடும். இது நடக்க போகுது, இது நல்லது, இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு. தெருவில் போகிற நாயை பார்த்து உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும்னு தோணும். ஹோம்லெஸ்ஸை பார்த்து ஒரு கையில் காசு இருந்தால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்போமேன்னு தோணும். இயற்கையை ரசிப்பீங்க, நல்ல பாடலை கேட்பீங்க. இதெல்லாம் 5வது பரிமாணத்தில் நீங்கள் அடைந்து விட்டதாக அர்த்தம். உங்களுடைய உணர்வுகள் உயர்ந்த நிலை அடைந்து அந்த அலைவரிசையும் உயர்ந்த நிலைக்கு போயிடும். டக்கு டக்கு டக்குன்னு இந்த மாற்றம் ஏற்படும். உடனடியாக அந்த மாற்றங்கள் ஏற்படும்போது நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு தான் கண்ணில் வானவில் படும், உங்களுக்கு தான் கண்ணில் பட்டாம்பூச்சி படும், மற்ற எல்லா விஷயங்களும் அப்படியே உங்கள் கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? புதுசாக எதுவும் இருக்காது. அப்படி புதுசாக பழசு எதுவும் இருக்காது. பழசு எதுவும் இருக்காது. வேறு ஒரு மனிதராக நீங்கள் முழுக்க முழுக்க மாறி கருணை காண்பித்து அதிக நேரம் கடவுளை நினைத்து அடுத்தவர் மனம் நோகாமல் இருக்க பார்த்து கொண்டு அகம்பாவம் அழிந்து, நான் என் அகம்பாவம் அழிந்து, இதெல்லாம் வந்த நிலைதான் உங்களுடைய உயர்நிலையான 5வது பரிமாணம் என்பது. 5ஆம் பரிமாணம் செல்லும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல், அதாவது ஆற்றல் வேறு மாதிரி இருக்கும். ஆற்றல் வேறு மாதிரி போகும்போது நீங்கள் உண்டாக்கும் அலைவரிசை உணர்வுகள் இன்னும் உயர்ந்து செல்லும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வேறு மாதிரி ஒரு நிலை, ஒரு சீராக உயர்ந்த நிலையை அடைந்துவிடும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையாக இருக்குன்னும் போது யாரோ நமக்கு சொல்லும்போது திடீர்னு வந்து நம்ம வீடியோ பார்த்துருப்போம். டக்குன்னு பார்த்தா ஒரு முருகன் வந்தோ, ஒரு சாமி வந்தோ, ஒரு இயேசுநாதர் வந்தோ, வேறு ஏதாவதோ வந்து உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும்போது கண்ணில் தண்ணி வரும். கண்ணில் தண்ணி வரும். என்ன தண்ணி? எனக்கு பதில் சொல்லிட்டப்பா, நீ ரொம்ப நன்றி அப்படின்ற அந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர், உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதான ஆனந்த கண்ணீர் அது வரும். புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு உங்களை ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த 5வது பரிமாண நிலை அடையும் போது நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். திடீர்னு பார்த்தா ரொம்ப க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்டு
காணாமல் போயிடுவா. ரொம்ப நல்லா வேலை செய்கிற ஊழியர் அவர் செய்கின்ற தவறு நமக்கு நிறைய கொஞ்சம் க்ளோஸாக மட்டும் இருந்துட்டாங்கன்னா அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் க்ளோஸாக இருந்தால் சில ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். வேண்டாதவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள். கொஞ்சம் வலிக்கும், ஆனால் இது இன்னொரு அறிகுறி. புரிந்ததா? என்ன அறிகுறினா உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறது இந்த 5வது பரிமாணம். பழையன கழிதலும் புதியன புகுதலும். என்ன பேச போது? வேண்டாதவர்கள், தப்பானவர்கள் நம் வாழ்க்கையிலேருந்து அது ஒதுக்கிடும். புதியன என்ன? எனர்ஜி லெவல், இன்ட்யூட்டிவ் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தர் அங்கேருந்து வராருன்னா இவர் இந்த விஷயத்துக்கு வரான்ற அளவுக்கு உங்களால் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் 5வது பரிமாணத்தின் அறிகுறி. எந்த விதமான தவறுகளும் நீங்கள் செய்ய விரும்ப மாட்டீர்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 5வது பரிமாணத்தில் இருக்கும்போது ஒரு புத்தகமோ ஒரு படமோ ஒரு டிவிலையோ ஒரு மாதிரியான தவறான காட்சிகள், அதாவது அடிதடி, ரத்தம் சிந்துதல், அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஃபைட்டில் ரத்தம், அப்புறம் கெடுதல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க விரும்ப மாட்டீங்க. அது உங்களை அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். புரிஞ்சுதா? அது அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையும் இதை சார்ந்தது தான். இன்னொன்று என்ன, வேண்டாத விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிட மாட்டீங்க. வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. என்னென்னு எனர்ஜியை கன்சர்வ் பண்ணிடுவீங்க. 5வது பரிமாணத்தில் செல்லும்போது உணர்வுகள் எந்த நிலையில் இருக்கிற, இந்த ஆன்மாவின் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். எந்த சாமியை வேண்டினாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, அல்லவாக, உங்களுடைய பரிமாண வளர்ச்சி அந்த கொண்டு போய் அவங்களோட ரொம்ப நெருக்கமாக விட்டுடும். அவங்களோட கேள்வி பதில், உங்கள் கேள்விக்கு அவங்க உடனடியாக பதில் சொல்லுவாங்க. இந்த அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் இதயத்தின் உத்தரவுப்படி தான் செய்வீங்க. இன்னொன்று, உதவி செய்யணும். ஆனால் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் உதவி செய்ய நம்மளால் முடியாது. நம்மளால் முடிந்தவரை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு செய்ய வேண்டிய உதவி செய்வீர்கள். ஆனால் அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவரை, பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்வீர்கள். You will always be kind to them in a different way. காசா பணமா வேறு எந்த உதவியும் செய்ய முடியாது. நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்குது. எல்லா கஷ்டத்தையும் தாங்க நீங்கள் நிச்சயமாக பார்த்துக்கொள்ள நாம் கடவுள் கிடையாது, சாதாரண மனிதர்கள். ஆன்ம சக்தி ஜாஸ்தி உள்ளவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்கள். அதனால் அவர்களை பற்றி நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சேர்பவர்கள் அனைத்தும் உங்களுடைய ஆன்மீக லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலில் இருக்கிறவங்க கூட தான் சேருவாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்களே அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா சில பேர் நான் இந்த இனிஷியலாக இந்த அஃபர்மேஷன் இதெல்லாம் பற்றி பேசும்போது எதுக்கு உங்களுக்கு வேண்டாத வேலை அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அப்படியே அவங்க இப்படி வாங்கி அப்படி விட்டுட்டேன். இடையில 2-3 நாள் நிறுத்தி பார்த்தேன். அப்புறம் இல்லை நமக்கு கடவுளுக்கு படித்த வேலை அப்படின்னு சொல்லி அதை பண்ணிட்டு, அந்த மாதிரி தான் நீங்களும் செய்வீங்க. உங்களுக்கு கடவுள் படித்த வேலையை நீங்கள் செய்வீர்கள். உங்கள் லெவலில் இருக்கிற உங்கள் ஆன்மீக லெவல் ஒன்று இருக்குது எல்லாருக்கும். அந்த ஆன்மீக லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட தான் நீங்கள் உறவு கொண்டாடுவீர்கள், இணைந்து போவீர்கள். உங்கள் அலைவரிசையில் ஒவ்வாதவர்களோடு நிச்சயமாக நீங்கள் உறவை கொண்டாடாதீர்கள். புரிந்ததா? இன்னொன்று, எப்போவுமே நன்றி 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 நன்றின்னு சொல்கிறோம் இல்லையா, நன்றி சொல்வது கூட ஒரு அழகான அதிசக்தி வாய்ந்த ஒரு உணர்வு. அந்த உணர்வோட அலைவரிசை நம்மளை எப்போவுமே தேங்க்யூ வெரி மச், ஐ ரியலி அப்ரிஷியேட். எப்படி இந்த கண்ணீர், கடவுள் பதில் சொன்னோன்னு கண்ணீர் வருதோ, யாரோ ஒருத்தர் அசரீரியாக நம்மகிட்ட பேசும்போது, அப்படி நடந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம காதில் விழுதோ, கண்ணில் தண்ணீர் வந்துடும். அந்த மாதிரி தான் உணர்வு
வேறு மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு போய் விடுவீங்க. கொண்டு போயிட்டு இந்த நன்றி உங்களுக்கு எப்போவுமே அடுத்த லெவல்னு சொல்லி 5வது பரிமாணத்தின் உள்ளே டீப்பாக ஆழ்ந்து செல்லும்படி உங்களுக்கு உதவி புரியும். எனவே நன்றி சொல்ல வேண்டும். ஐ லவ் யூ சொல்கிற தப்பே கிடையாது. ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, இப்போ நான் போ. இந்த 4 வார்த்தைகளே ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அதை நீங்கள் செய்ய பழகிட்டீங்கன்னா அடுத்த லெவல் தான். புரிஞ்சுதா? இதில் முக்கியமாக ஒரு 5வது பரிமாணத்தில் என்னென்னா, வேணுங்கிற அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் சரியான விகிதத்தில், சரியான வேளையில், சரியான உணர்வோடு, சரியான அலைவரிசையோடு நீங்கள் அதை வேண்டிக் கொண்டால், நினைத்து கொண்டால், அலைவரிசையை அனுப்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வேண்டியது கிடைக்கும். நீங்கள் அனைவரும், இதை பார்க்கும் அனைவரும் 5வது பரிமாணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு பேசுகிறேன்ல, நான் கூட அதுதான் உங்களோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணம் ஒரு நல்ல உபயோகமான, அறிவுபூர்வமான, அவசியமான ஒரு பயணம் என்பதை நாம் உணர்வோம். இதை நம்பி சேரவங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் பேசுகிறாங்க. யார் வேணால் கேளுங்க, அதில் இருக்க சாராம்சத்தை எடுத்து நீங்கள் அதை உபயோகிங்க. மூட நம்பிக்கை வேண்டாம், மந்திரம் தந்திரம் வேண்டாம். டைரெக்டாக உங்களுக்கு அக்சஸ் இருக்கும்போது நடுவில் எதுக்கு பூசாரி வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் கடவுள்கிட்ட பேசலாம், டைரெக்டாக பிரபஞ்சத்தை கோரிக்கை வைக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்தும் நடந்துவிடும். உங்களுடைய இந்த உணர்வுகளோடு நன்றாக பயணித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக கொண்டு செல்ல என்னுடைய வாழ்த்துக்கள்.